ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள் அப்புறம் தமிழர் பண்பாடு. ஸோ அது ரிலேட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஏரியாஸில் வந்து இந்த தமிழருடைய இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கைவண்ணம் மங்கு கண்டின் கால்வண்ணம் இங்கு கண்டின் என்ற கம்பராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராமன் வில்லடித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகலிகை சாப மோஷனம் பெற்றது. இந்த ரெண்டுமே வந்து இந்த பாடல் வரிகள் வந்து உணர்த்தும். அடுத்து பாருங்கள், தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழுடைய இசை சிறப்பினை பற்றி சொல்கிற காப்பியம் வந்து ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா சேக்கிலார். அதுக்கப்புறம் குன்றை வேந்தன் வந்து ஔவையார் அவருடைய படைப்பு. கலைஞர் துபேரன் வந்து ஜெயங்கொண்டார். முதலாவிஜயம் வந்து கங்காதேவி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திரும்ப பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்சம் மூலம் பார்த்தீங்கன்னா அற இலக்கியம். குடும்ப வழக்கு பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியம். சிந்தாமணி பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியம். கலித்தொகை பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மருங்கு வண்டு சிறந்தார் மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்காயற்கண் விழித்தோல்கி நடந்தாய் வாலிக்காவிரி என்ற அடி இடம்பெற்றுள்ள காதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காணல் வரி. அடுத்து பாருங்கள், புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவருக்கே புலானம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பழமொழி 400. அடுத்து பாருங்கள், மணிமேகலைக்கு அமுத சுரப்பி என்ற அட்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிபல்லவத்தீவு. அடுத்து பாருங்கள், இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் பிராமணின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தாமரை. அடுத்து பாருங்கள், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலிய நிலனே என்று பாடிய புலவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔவையார். அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோடிகள் ஒரு டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அவர் ஒரு சமண துறவி. அடுத்து பாருங்கள், ஆசரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பெருவாயின் முள்ளியர். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், பெரிய புராணம் சேக்கிலாரால் எழுதப்பட்டது. மேலும் சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா சோழர் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான். அடுத்து பாருங்கள், மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யாருக்கு உரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு உரைத்தது. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சருக்கம் பார்த்திங்கன்னா பாரதம், இளம்பகம் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி, படலம் பார்த்திங்கன்னா கம்பராமாயணம், காண்டம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், பூ மடந்தை வாழ புவி மடந்தை வீட்டிருக்க நாமடைந்த நூல் வாங்கும் நாள் என்று வாணிதாசன் யார் இறந்ததை எண்ணி பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கம்பர். அடுத்து பாருங்கள், மண் திணி ஞானத்து வாழ்வோருக்கு எல்லாம் முண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே என்றுரைக்கும் காப்பியம் இது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலை. அடுத்து பாருங்கள், எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மணிமேகலை.
அடுத்து பாருங்கள், வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஆப்ஷன் டி நாலடியார். அடுத்து பாருங்கள், செல்வம் சகட கால் போல் வரும் என்று கூறும் நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாலடியார். அடுத்து பாருங்கள், தன் மனத்திலேயே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தன் மனத்திலேயே சிவபெருமானுக்கு கோயில் கட்டியவர் வந்து ஆப்ஷன் டி பூசலார் நாயனார். அவரோட மனசுலேயே அவர் கோயில் கட்டிட்டாரா. அடுத்து பாருங்கள், கள்ளத்தின் உச்சும் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்திணை 50. அடுத்து பாருங்கள், ஆபத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆபத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர் வந்து ஆப்ஷன் ஏ சிந்தாதேவி. அடுத்து பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்து உரிமை சுற்றம், கலித்தொகை பார்த்திங்கன்னா அடிமையின் முத்திரையிடல், மலைப்படுகடம் பார்த்திங்கன்னா மக்கள் உணவு பழக்க வழக்கம் பற்றி சொல்லும், நெடுநாள் வாடகை பார்த்திங்கன்னா அரண்மனையின் ஆடம்பர உபகரணம் பற்றி சொல்லும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளை கதை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆதிரை வரலாறு. அடுத்து பாருங்கள், தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் கள ஆய்வு நூல் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் தான் பார்த்தீங்கன்னா தமிழின் முதல் கள ஆய்வு நூல். அடுத்து பாருங்கள், கலவரி 40 என்ற அரசரை புகழ்ந்துரைக்கும் நூல் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி செங்கணான். களவழி 40 நூல், அந்த நூல் வந்து எந்த அரசரை வந்து ரொம்ப புகழ்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செங்கணான். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது, அதை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தப்பாக இருக்குது. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை, இது பழமொழியின் நிலையாமை கூறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தான் தப்பு, மற்றதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ முதுமொழி காஞ்சி எழுதுனது வந்து குடலர்கிழார், அதை வந்து சரி. தொல்காப்பியர் கூறும் அம்பை என்னும் மனப்பில் இப்பாடல்கள் அடங்கும், அது வந்து சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி, சரிங்களா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி, இது வந்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும், ஔவையார் தான். அடுத்து பாருங்கள், மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார், இப்போ தான் நம்ம பார்த்தோம். திரும்ப அதே கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். பூசலார் அவர் தான் வந்து கட்டியிருப்பார். அடுத்து பாருங்கள், எந்த அதிதீவிர வைதிக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சைவ முனிகளின் பெயர் மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி காபாலிகர். அடுத்து பாருங்கள், எந்த மானுடவியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆய்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடநாத் உபயசேகரா, அவர் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அடுத்து பாருங்கள், புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் காப்பியம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை. அடுத்து பாருங்கள், 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை விவரிக்கும் நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெரிய புராணம். அடுத்து பாருங்கள், சரியானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வந்து சரியாக இருக்குது, 4 மட்டும் வந்து தப்பு. சீவக சிந்தாமணி இயற்றியவர் வந்து திருச்சக்க தேவர், அவர் பார்த்திங்கன்னா சோழ அரச மரபினை சேர்ந்தவர், அது வந்து சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி விருத்தத்தில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பியம், விருத்தம் இந்த பாவகையில் அமைந்த முதல் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி, அது வந்து சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சக்க தேவர் வந்து நரிவிருத்தம் என்னும் நிலையாமை நூல் ஒன்றை எழுதியுள்ளார், அது வந்து சரிதான், சரிங்களா. ஸோ 4வது மட்டும் தான் வந்து தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. தார்கன் அப்படின்னா வந்து அரக்கன், ஆழின்னா நமக்கு தெரியும் தேர்ச்சக்கரம், இன்னொரு பொருள் வந்து கடலை வந்து குறிக்கும். நற்றினம் வந்து அறநெறி, எமையவர் வந்து தேவர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள்,
குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கொன்றை வேந்தன். அடுத்து பாருங்கள், திணைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கனிமேதாவியர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துங்க, ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அனுமன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.